கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஒரு தொடர் செய்தியில நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு ஒரு வார்த்தையை 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து தியானிச்சு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தானை நான் மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா தேவனே உம்மை துதிப்பேன். உபரபா உபரபா உபரபரா உபரபா உபரபரா உகநகரரா நகரரரா. பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். யா பலத்தால் இடை கட்டினீர். ஒரு பாரா ஒரு பாரா ஒரு பரரா ஒப்பரபா உபரபரா உபனபரபரபரபரா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. யா கிருபையால் ரட்சித்தீரே. அம்மாரா 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 ஒப்பரபா உபரபரா உபநகரரா நகரரரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். யா பூரண சுகமாக்கினீர். ஹரிபர ஹரிபர ஹரிபரரா அபரப அபரபரா நகநகமர நகரரரா. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். யா சாத்தானை ஜெயித்து விட்டீர். அரபர அரபர அரபரரா அபரப அபரபரா நகரர நரரரா. முள்முடி நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. யா விவரிக்க முடியாதையா. மம மர மம மர மகரரரா மகரர மகரரர நக நகரர நரரரரா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். யா எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிப்போமா. 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன். இதனுடைய செய்தியை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப அவர் என்ன கிரியை செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்க போயிடும். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 9வது வசனத்துல அவன் யார்? இந்த அவன் ஆசா. 14வது அதிகாரம் 11வது வசனத்துல அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்யறது லேசான காரியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். ஜெயத்தை பெற்றுக்கொண்டுட்டு இப்ப அடுத்து அவர் என்ன செய்தார் நம்ம பார்க்க போயிடும். 9வது வசனம். அவன் யூதா பென்யமீன் ஜனங்களோ. யூதா பென்யமீன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய தேசத்தில் உள்ள ஜனங்கள். இப்ப உங்களுடைய குடும்பம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அம்மா அப்பா அக்கா தங்கச்சி, இது ஒரு குடும்பம். இந்த குடும்பங்கிறது இங்க இவர் இந்த யூதாங்கிற ஒரு தேசத்துல 2 கோத்திரத்துக்கு இவர் ராஜா. ஃபர்ஸ்ட் அவங்கள ஆதாயம் பண்ணுகிறார். ஆதாயம் பண்றது என்ன சொல்லுங்க பார்ப்போம். அவங்க சொல்றாரு, ஆண்டவரை நீங்க தேடணும், முழு இதயத்தோடு நீங்க தேடணும்னு சொல்லி 12வது வசனத்தை பார்த்தாங்க. தங்கள் பிதாக்களின் தேவனுடைய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தேடுவோம் என்றார்கள். இத ஃபர்ஸ்ட் யாருக்கு சொல்லுகிறார்னா அவருடைய தேசத்து மக்களுக்கு. அதான்
யூதா, பென்யமீன் தேவர்கள். அடுத்து பாருங்க, அவர்களுக்கு கூட எப்ராயிமிலும் மனாசாமிலும் சிமியர் வந்து வந்தது. இது யாருன்னா எப்ராயிம், மனாசே. இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் யுத்தத்தில் ஜெயித்தார்கள். இவருடைய குடும்பத்துக்கு, நீங்க உங்க குடும்பத்தை காமிச்சேன், உங்க குடும்பத்தில் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உங்க மேல பயங்கர நம்பிக்கை வச்சிருப்பாங்க. எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு சில பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க நான் சொன்னானா அவர்கள் கேட்பாங்க. இதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன், வெற்றியின் சின்னம் அடையாளம். வெற்றியின் சின்னம் அப்படின்னா கேட்டேன்னா, இது இவனுடைய கோத்திரம் கிடையாது, ஆனா இவங்களெல்லாம் ஜெயிக்கிறாரு, ஆதாயம் பண்றாரு, ஆதாயம் பண்ணிட்டு அவர்களுக்காகவும் இதை பேசுகிறார். அடுத்து பாருங்க, அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும், இது மூன்றாவது கூட்டம். யூதா, இரண்டாவது எப்ராயிம், மனாசா, சிம்சோ, சஞ்சரித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் இந்த தேசத்து மக்கள் கிடையாது, ஆனா வந்திருக்காங்க, இந்த தேசத்துல வாழ்றார்கள். அவங்க ஆசாவை பார்க்கறாங்க, ஆசாவுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை பார்க்கறாங்க, ஆசாவை நம்புறாங்க. ஆசாவன்னு சொன்னா நம்புவாங்க. அதனாலதான் சஞ்சரித்தவர்களை கூப்பிட்டா வருவாங்க. இப்ப ஒரு சிலர் உங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க, என்னுடைய நண்பர்கள் இருப்பாங்க, ஒரு சிலருக்கு நான் நோ சொல்ல முடியாது. இப்ப 7ஆம் பண்ணையில 26ஆம் தேதி நான் ஒரு செய்தி கொடுக்க போறேன். நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிற ஒரு ஊழியக்காரர். அவரு என்கிட்ட வருஷத்துக்கு ஒருக்கா கூப்பிடுவாரு, நான் போயிடுவேன். அவருக்கு நோ சொல்ல முடியாது. ஆக்சுவலா போன மாசத்துக்கு முன்னாடி நான் போக வேண்டியது, தம்பி அமெரிக்கா போயிட்டாரு. அதனால நான் சொன்னேன், தம்பி அமெரிக்கா போயிட்டாரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் உறுதியா நான் வருவேன். அவரே டேட்டை சொல்லிட்டாரு, நீங்க வந்துருங்க டாக்டர், நான் வந்துருவேன். அப்ப ஒரு சிலருக்கு நோ சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் பாருங்க, 15வது அதிகாரம் 9வது வசனம், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு, காணக்கூடிய ஆசீர்வாதம். இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன 3 கூட்டத்தார், ஒன்னு யூதா, பென்யமீன், அது அவருடைய கூட்டம். அடுத்து எப்ராயிமில் இருந்தவர், அவங்கெல்லாம் ஜெயிச்சவர்கள். சஞ்சர், 3 கூட்டத்தாராலையும் பார்க்க முடியுது. எதை பார்க்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனாய கர்த்தரை கூட இருக்கிறதை கண்டு. இந்த காண்றது எல்லாராலும் பார்க்க முடியுமா? எஸ். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்தா மற்றவர்களால அதை பார்க்க முடியும். பார்க்க முடிஞ்சாதான் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இருக்குன்னு நீங்க சொல்ல முடியும், இல்லைன்னா நோ சான்ஸ். வாசிப்போமா? இது போல ஆசீர்வாதத்தை பார்த்த ஒரு நபரை நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட், எடுத்துக்கொள்ளுமா? ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 26. ஈசாக்கு ரொம்ப நல்ல மனிதன். அவர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்துல, ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தார். எந்த தேசம்னா, பஞ்சம் இருக்கிற தேசத்துல விதைக்கிறார். பஞ்சம் இருக்கிற தேசத்துல விதைச்சா உள்ளதும் போயிடும். ஆனா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினாலே அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் எடுத்தார். 100 times அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. இது ரகசியமா வைக்க முடியாது, எல்லாரும் பார்க்கணும். வைக்கிறாங்களா? அடுத்து அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனா. நல்லா கேட்டுக்கோங்க, நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார்னா அந்த ஆசீர்வாதம் கட்ட 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 கடனை வரும். ஆனா அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம பாத்திரமா. ஒரு குட்டி கதையை சொல்றேன். கதை, ஒரு ஊர்ல பயங்கரமா மழை பெய்யுது, ஊத்து ஊத்து ஊத்துன ஊத்துது. ஒரு பாட்டியம்மா ஒரு பெரிய அண்டாவை தூக்கி வச்சிருச்சு. அண்டாவை மழை தண்ணி இருக்கிற இடத்துல வச்சிச்சு. எல்லாருடைய பாத்திரமும் நிறையுது, பாட்டி பாத்திரம் மட்டும் நிறையல. வாட்டை இருக்குன்னு சொல்லாதீங்க. பாட்டி அண்டாவை கவுத்தி வச்சிருச்சு. எப்படி ஆசீர்வாதம்? என்னைக்கு உங்க ஆசீர்வாதம் கிடைக்கலையோ, மிஸ்டேக் உங்கள்கிட்ட இருக்குது, ஆண்டவர்கிட்ட கிடையாது. நான் உறுதியா சொல்லுவேன். இதை எப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 28 ஆதியாகமம் 26, 28, அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஒரு சாட்சி நான் சொல்ல விரும்புகிறேன். கொரோனா நேரத்தில் யாருமே ஆஸ்பத்திரிக்கு போகாம இருந்தாங்க.
ஆனால் நாங்கள் போயிட்டோம். எங்கள் ஆஸ்பத்திரி எங்கள் வீட்டு பக்கத்தில் டாக்டர் ரத்னவேல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் நாங்கள்லாம் குல்பர்காவில் ஒன்றா படித்தோம். எனக்கு சீனியர் அவர் டாக்டர் ரத்னவேல். அவர் அந்த கொரோனா நேரத்தில் அவர் பையன்கிட்ட சொன்னது, நான் ஓபி பார்க்க போகிறேன்டா அப்படின்னாரு. அப்பா ரிஸ்க் எடுக்காதீங்க, உங்களால் ரிசர்வேஷன் கிடையாது, லைசன்ஸ் ஆஸ்பத்திரி அவங்களாம் வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு. அதுக்கு அவர் மகன் சொல்லியிருக்காரு, அவங்கெல்லாம் ஜோம் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு ஒன்றும் நடக்காது, நீ ஜோம் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் மகன் அப்பாட்ட கேட்குறாரு. இதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் பாதுகாப்பாக கிடைக்குது. அதுபோல் இங்கே நம்ம பார்க்குறோம் 28 ஆதியாகமம் 26:28, அதற்கு அவர்கள் நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். காணக்கூடியபடி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ரகசியமெல்லாம் கிடையாது. அந்த ஆசீர்வாதத்தை உங்களால் மறக்க முடியாது. நீங்க சாட்சி சொல்லணும். ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பண்ண அந்த ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் முதல் உங்களுக்கு வசனத்தை காமிச்சிட்டு இங்க நான் வர்றேன். உங்களுக்கு 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 9வது வசனத்துல 3 கூட்டத்தை ஆசா கூப்பிடுறார். நம்பர் 1 யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூதா பென்ஜமின், இதனுடைய குடும்பம், அந்த 2 கோத்திரம், இது நம்பர் 1. அடுத்து பாருங்க, அவரோடு கூட இப்ராஹிம், மனாசே, சிம்சன், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யூதா தேசத்துக்குள்ள இவர் வெற்றி பெற்றுக்கொண்டார், ஜெயிச்சு கிடைச்ச கூட்டம் இவங்க. அவங்க யுத்தத்துல ஜெயிச்சு கிடைக்கிற கூட்டம். 3வது அவரோடு சஞ்சரித்தவர்கள், கூட இருந்தவங்க, வேலைக்கு வந்தவங்க, அவங்க இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டா வர்றாங்க. கூட்டினா நீங்க கூப்பிட்டா வருவாங்க, கூட்டு பாருங்க வர்றாங்களான்னு பாருங்க. அடுத்து பாருங்க 2 நாளாகமம் 15:9, அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு, பார்க்கக்கூடிய விதத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்களை அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். பட்சனானது அவன் சைட்ல சேர்றாங்க. இதுக்குத்தான் நான் உதாரணமாக காட்டுறேன். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 27 வசனத்துல ஈசாக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது ஈசாக்கு அப்படி நோக்கி, ஏன் நின்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்க என்னை பகைத்து என்னை உங்களிடத்துல துரத்துனீங்களாப்பா, எதுக்கு இப்ப எங்கிட்ட வந்தீங்க? அப்ப சொல்றாங்க, எப்ப அங்க பாரு, நாங்க துரத்துனது உண்மைதான், அது இல்லைன்னு நாங்க சொல்லல. ஆனா 28, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கு உமக்கும் ஒரு ஆணை உண்டாக்கும். என்னன்னா 29, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தில் அனுப்பிட்டது போல நீர் எங்களோட தீங்கு செய்ய நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டாரா மே. பாத்தீங்களா, நீங்க உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா அதை மறைத்து வைக்க முடியாது, அதை கொடுத்து தான் ஆவார். சரி, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னா வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு காட்டுறோம். இன்றைக்கு டுடே எடுத்துக்கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கேயர் எடுத்துக்கொள்ளுங்க, 2வது அதிகாரம் 19வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம். இன்னைக்கு நீங்க எப்படி உங்களுக்கு ஆண்டவர் ரிவார்டு கொடுக்கிறார் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு தடவை ஜே.எம். ஸ்டாலின் அவர் என்கிட்ட வந்தார், ரட்சிக்கப்பட்டார், பைபிளை தூக்கிட்டாரு. என்கிட்ட வந்து ஒரு வசனத்தின் மூலமாக என்கிட்ட பேசுறார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாக நீங்க இருப்பீங்களா? சங்கீதத்துல வசனத்தை சொல்லி, நான் வந்தா நீங்க எனக்கு பைபிளை டீச் பண்ணுவீங்களா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டார். அப்போ பைபிள்னு அவருக்கு ஆழமா தெரியாது, அப்பதான் பைபிளை தூக்கியிருக்காரு. அப்போ இந்த வசனத்தை எடுத்துக்காரு. ஸ்டாலின் இந்த வசனத்தை எடுத்துன்னு 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19வது வசனம், எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கீடுமா இருப்பது யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் அல்லவா அது சந்நிதியில் கிடைப்பது, நீங்களே எங்களுக்கு மகிம். அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு கிரீடத்தை கொடுப்பார். இப்போ மொட்டை மண்டையா இருக்கு, ஆனால் நித்தியத்துக்கு போய் கிரீடம் கொடுத்துருவார். இந்த கிரீடத்துல முத்துக்கள் கொடுப்பார். இங்க நான் ஒரு சிலர் ஆண்டவர்களை வழி நடத்தியிருக்கேன். அவங்க எல்லாமே எனக்கு என்னதான் மாறாங்க, முத்துவா மாறி வருவாங்க. அதான் அவர் டீச்சர் ஸ்டாலின், நீங்க என்ன ஆயிடுவீங்க, எனக்கு ஒரு கிரீட எனக்கு ஆண்டவர் கொடுத்து, ஆனா அதுல ஒரு முத்தா மாறுவீங்க. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமா இருப்பவர்கள் யார்?
நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அப்படி நீங்கள் அல்லவா இருப்பது, நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கு. அதுபோலதான் இங்கே அந்த 3 கூட்டத்தாரையும் அவங்க எப்படி மாறிடுறாங்க, ஒரு மகிழ்ச்சியும் கிரீடமாக நினைச்சாங்க மாறிடுறாங்க. அந்த ரிவார்டு கொடுக்குறாரு. சரி, இந்த ரிவார்டில் ஒரு ஸ்பெஷலை காட்ட உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ஆச்சரியமான ரிவார்ட் ஆசாப்பு கொடுக்குறாரு. எடுத்துக்கொள்ளாம 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 19வது வசனம். 15வது அதிகாரம் லாஸ்ட்ல என்ன இருக்கு பாருங்க. ஆசா அரசாண்ட 36வது வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாது இருந்தது. யுத்தம் இல்லைன்னா அது சமாதானம் இருக்குன்னு அர்த்தம். இது யாருடைய காலத்துல மாத்திரம் இருந்துச்சுன்னா, சாலமோன் ஆண்ட காலத்துல யுத்தமே கிடையாது. எல்லாரும் ஜாலியா இருந்தாங்க. அவர்கள் அத்தி மரத்தின் கீழ் திராட்சை செடிக்குள்ள உட்காந்து பைபிள் வாசிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அடுத்த சரித்திரத்துல எப்ப யுத்தமே இல்லாம இருந்துச்சுன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இந்த 33 வருஷ காலம் யுத்தம் இல்லாத காலம். நான் ஒரு சமாதானத்தில் சரித்திர ஆசிரியர்கள் அதை எல்லாத்தையும் வாசிச்சு சரித்திரத்தை பார்த்து இந்த 33 வருஷம் யுத்தம் இல்லாம இருந்துச்சு. யுத்தம் இருந்தா அங்க எப்படி அந்த யுத்தத்துல அந்த ராஜா எப்படி கஷ்டப்படுவார் ஒரு பைபிள் வந்து ஒரு காரியம். யுத்தம் வந்துருச்சு. 2 நாளாகவும் 25வது அதிகாரத்துல யுத்தத்தை குறித்த பிரச்சனை அவங்களுக்கு காட்டுறேன்னு நீங்க நினைக்கிறீங்க, நமக்கு தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்களா, நம்ம இன்வால்வ் ஆகிட்டோம். எங்களுமே யுத்தம் நடக்குது, யாரோ சாகுறாங்க, யாரு சாகுறாங்க, எவ்வளவு செலவாகுது, என்னெல்லாம் பாடுகள் நமக்கு தெரியாது. பார்த்தீங்களா, அதனால பைபிள் வந்து ஒரு இடத்த காட்டுறேன். யுத்தம் வந்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. வாசிப்போம்னா 2 நாளாகவும் 25வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அமத்சியா யூதா மனுஷர்களை கூட்டி வர செய்து அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்கள் படியே யூதா பென்யமீன் தேசத்தில் 1000 பேருக்கு அதிபதியும் 100 அதிபதியும் வைத்து 25 வயது முதற்கொண்டு யுத்தம் பார்க்கறவங்கள லக்கம் பார்க்கறாங்க. யுத்தம் வந்துருச்சு, லக்கம் பார்க்கறாங்க. இத்தனை பேர் நம்மகிட்ட ஸ்ட்ரென்த் இருக்காங்க. 25 வயசு இஸ்ரேல் தேசத்தில் இன்னைக்கு இந்த ரூல் இருக்கு. ஒரு வாலிபன் ஆயிட்டான்னா, அவன் வயசு 18 வயசாயிருச்சுன்னா அவன் போய் மிலிட்ரியில போய் ஜாயின் பண்ணிடணும். அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவனுக்கு கம்பல்சரியா அவன் மிலிட்ரியில சேரணும். அங்க அவனுக்கு இந்த பேசிக் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருவாங்க. அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி என்ன நாள் ஆகு, ஆனா கம்பல்சரியா அங்கேயே கண்டினியூ பண்ணலாம். அதுபோல 20 வயதிற்கு முதற்கொண்டு மேற்பட்டவர்கள் இலக்கம் பார்த்து யுத்தத்துக்கு புறப்படவும் ஈட்டியையும் கேடகத்தையும் பிடிக்கத்தக்க யுத்த வீரர் 3 லட்சம் பேர் கண்டார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்த 3 லட்சம் பேர் நம்மகிட்டே இருக்காங்க, ரெடி ஃபார் ஃபைட். ஆனா அது காணாது. அதனால அடுத்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது யூதா. நல்லா கேட்டீங்கன்னா யூதா சவுத்துன்னு வச்சுக்கோங்க. குட்டியரம் 2.5 கோத்திரம் தான். ஆனா 10 கோத்திரம் இஸ்ரேல் நார்த்ல இருக்கு. நம்ம நார்த் இந்தியான்னு வச்சுக்கோங்க. நார்த் இந்தியா சவுத் இந்தியா மாதிரி பிரிச்சு பார்த்துக்கோங்க. இந்த நார்த் இந்தியா அதாவது இஸ்ரேலில் லட்சம் பராக்கிரமசாலி. இங்க 3 லட்சம் இருக்குது, அங்க 1 லட்சம் பராக்கிரமசாலி. 100 தாளந்து வெள்ளியை கொடுத்து கூலிக்க மாத்திரம். இவங்க யார் அப்படின்னா சண்டைக்கு போவாங்க, காசு கொடுத்தா போதும். நம்ம இதில் கூலிக்குன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இவங்க வேலை என்னன்னா வெட்டணுமா, ரைட் வெட்டிடுறேன், எனக்கு காசு கொடுக்கணும். யாரில் காட்டு கரெக்டாக வெட்டிடுறேன் நான் சொல்லி. ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜா இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்கு, திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் அவர் இன்வால்வ் ஆனார். ஒரு மினிஸ்டர், எக்ஸ் மினிஸ்டர் மேலே ஒரு பிரச்சனை. இவர் என்ன பண்ணாரு, அந்த மினிஸ்டரும் ஃப்ரெண்டும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒருத்தன் பைக்கில் வந்தான், அறுவலாச்சி வெட்டிட்டு போகிற ஸ்பீடில் செல்ஃபோனை கீழே விட்டுட்டான். செல்ஃபோனில் இவர் யாரை கூலிக்கு அனுப்புனாரோ அவர்கிட்ட வந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இவர் சொல்லிட்டார். போலீஸ் நேராக பிடிச்சாங்க. இவனை உள்ள தூக்கி போட்டுட்டு யார் அனுப்புனா அவனையும் உள்ள தூக்கி போட்டான். எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோட்டிவ். ஒருத்தரை கொலை செய்கிறதுக்கு பெய்டு கில்லர்ஸ் வேணாம், காசு கொடுத்தா வெட்டிடுவாங்க. அது மாதிரி இங்கே யுத்த வீரர்கள் அங்கே இருக்காங்க இஸ்ரேல் தேசத்தில். அவங்களுக்கு ஒரு 100 தாளந்து வெள்ளியை கொடுத்து கூலிகள். 100 தாளந்து வெள்ளி நான் சொல்லுங்க பார்ப்போம், அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குட்டி யானை பார்த்தீங்களா,
அது ஃபுல்லா வெள்ளி, அந்த அளவு இருந்தாலும் 100 தாலந்து வெள்ளி. இப்ப ஆண்டவர் இடைப்படுகிறார். யுத்தத்துக்கு போற, ஆனா யாரை கூட்டிட்டு போக கூடாது, இந்த இஸ்ரேல் மக்களை கூட்டிட்டு போக. 7 வருஷம் 2 நாளாகும் 25:7. தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவருக்கு ராஜாவே, இஸ்ரவேல் சேனை உம்மோடு வரலாகாது. கர்த்தர் எப்பிராயிமின் சகல புத்திராகிய இஸ்ரவேலோடு இருக்கவில்லை. அவங்க கூட கூட்ட சேர்த்து போகாத, அவங்க வந்தானே யுத்தத்தை ஜெயிக்க மாட்டேன். இப்ப பிரச்சனை என்ன சொல்றாரு, ஐயா நான் என்ன பண்றது, நான் வெள்ளி கொடுத்தாச்சு, பேமெண்ட் போயிடுச்சு, யுத்தவரெல்லாம் வந்துட்டாங்க, சைனியம் ரெடியா இருக்குது, நான் திரும்ப அனுப்புறது கஷ்டம் இல்லை. ஆனாலும் நீங்க சொல்லிட்டு நினைக்கிறேன், இதுதான் கீழ்ப்பிடித்தல். யுத்தத்துல ரொம்ப சிக்கலான காரியம். 8 போக மனதானால் நீர் போகும், காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும், தேவன் உண்மை சத்துருக்கு விலை பண்ணுவார், ஒத்தாசை செய்யும், விலை பண்ணும் தேவனால கூடும். அப்பா அமித்ஷா சொல்றாரு, எப்பா நீ சொல்றது ரைட்டு தான் ஐயா, அன்று எங்களோட கூட இருக்காரு, நாங்க நம்புறோம், ஜெயிக்க வைப்பாரு நம்புறோம், ஆனா காசு கொடுத்தாச்சு, ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. அப்பொழுது அமித்ஷா, அப்படியானால் நான் இஸ்ரேலின் சேனை கொடுத்த 100 தாளந்தை செய்ய வேண்டியது, அதுக்கு தேவனுடைய மனுஷன் அதை பார்க்க அதிகமான கொடுப்பார். அதாவது நீ செலவழிச்சிருக்கல, இன்னும் கூட ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை நீ மறக்காது. யுத்தத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்பொழுது அமித்ஷா இப்பிராயிமினரை தன்னிடத்திலே வந்த சேனையை தங்கள் வீட்டுக்கு போய்விட பிரித்து விட்டான். அதனால அவர்கள் யூதா மேல் மிகுந்த கோபம் கொண்டு உக்கரத்தோடு போறாங்க. திரும்பி போகும்போது என்ன செய்யறாங்கன்னா, 12 யூதா புத்திரர், இவங்க சேயர் புத்திரர் இது திரும்ப போயிட்டாங்க, ரிட்டர்ன் போயிட்டாங்களா. இப்ப போகும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13 தன்னோட யுத்தத்துக்கு வராதபடி அமத்சியா திரும்ப அனுப்பின யுத்த புருஷர் சமாரியா துவங்கி உள்ள யூதா பட்டணங்களை மேல் விழுந்து 3000 பேரை வெட்டி கொள்ளையிட்டார். கையில கத்தி வச்சுட்டாங்க. இவங்களுக்கு யுத்தத்துக்குன்னு வந்தாங்க, வெறுங்கையா போக முடியாது. இப்போ யுத்தத்தில் என்ன பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, போகும்போது அந்த அவங்க போட்டிருக்கிற செயின் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவங்க வீட்டுக்கு ஃப்ரீ, இதெல்லாம் தூக்கிட்டு போகலாம். இப்போ அவங்க தேசத்தில் இருக்க யூதா மக்களையும் வெற்றி கொண்டு போகிறாங்க. அப்பொழுது கர்த்தர் அமத்சியா மேல் கோபமானவாகி அவனுக்கு தீர்க்கதரிசி அனுப்பினார், உன் ஜனத்தை தப்பிக்கும். இது இங்கே வருங்க 14 இவன் என்ன செய்யறான்னா, அந்த ஜெயித்து வந்த தெய்வத்தை பணித்து தூக்க ஆண்டவர் செய்தா எல்லாத்தையும் மறந்துறாங்க. இப்போ யுத்தங்கிறது அவ்வளவு பிரச்சனை. ஆனா இதுக்காக இதை காட்டுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசா வாழ்க்கையில 15வது அதிகாரம் 2 நாளாகும் 15-19 ஆசா அரசாண்ட 35 யுத்தம் இல்லாத இருந்துச்சு. யுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசா வாசிக்கணும் 16 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பலிபீடம். 15வது அதிகாரம் 8வது வசனம், கர்த்தருடைய மண்டபத்தில் முன்பு இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து. இதை மட்டும் பார்த்து இந்த செய்தியை முடிக்கிறோம். புதுப்பிக்கிறதுனா என்ன அப்படின்னு நம்ம முதல் பார்க்க போயிடும். புதுப்பிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பலிபீடம். இந்த பலிபீடத்தை நீங்க எப்படி பார்க்கலாம்னா, அதுக்கு செப்பிட வேண்டி இருக்குது. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 22:9. ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா லொகேஷன் கொடுக்கிறார். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, இந்த பலிபீடம் ஈசாக்கு பலியாக வேண்டியது. ஏன் ஈசாக்கு பலியாகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெசிபிக். இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த இஸ்ரேல் யுத்த வீரர்கள் போகும்போது யூதா மக்களை வெட்டிகிட்டே போறாங்க. நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்கறக்க வெட்டிக்கிட்டே போவாங்க. ஏன் வெட்டிட்டு போறாங்க? அவங்களுக்கு கோபம். எங்களை யுத்தத்துக்கு கூப்பிட்டுட்டு சண்டைக்கு அப்படி எவன் சிக்கனானா வெட்டி போடுவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு, இந்த இடத்துல தான் ஈசாக்கு பலியாகணும். அங்க ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. அந்த பலிபீடங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு இது எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா? ரோமர் 12வது அதிகாரம் 1 வசனம்.
ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக, பிரியமுள்ள ஜீவ பலி. இந்த ஜீவ பலினா பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆடு அல்லது மாடை கொண்டு வாங்க, அதை அறுத்து பீஸ் போட்டு தோல் எல்லாத்தையும் உரிச்சு போட்டுட்டு இந்த குடலெல்லாம் கழுவி அதை அக்கினி மேலே போடுறாங்க. அது அப்படி எரிஞ்சு தேவனுக்கு முன்னாடி பலியாக போகும். அது உயிர் இல்லாதது. புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது நம்மளை எப்படின்னா உயிருள்ள பலியாக, என்னது உயிர். அதனால தான் இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கணும், இதுவே நீங்கள் செஞ்ச புத்தி உள்ள ஆராதனை, ஜீவ பலி. புத்தி உள்ள ஆராதனைனா புத்தி இல்லாத ஆராதனை ஒன்று இருக்குதா இல்லையா? அது என்ன சொல்றேன், நல்லா கேட்டு. ஒரு பெந்தேகோஸ்து சபை, எல்லாரும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, கையை தூக்கி ஆராதிக்கிறாங்க, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கையில் டங்குன்னு இடிச்சிருச்சு. அவருக்கு வந்துச்சு கோபம், மோசமான வார்த்தை போட்டு திட்டுறான். ஆண்டி கண்ணில் என்னத்தை கையை வச்சு இடிக்கிற, கால் போன கத்திட்டான். இதுதான் புத்தி இல்லாத ஆராதனை. ஆராதனை துள்ளுவா, ஜாலியாக இருக்கா, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியணும். ஒத்த வேஷங்கிறது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பெந்தேகோஸ்து சபையில ரொம்ப பர்டிகுலரா வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு தான் ஆலயத்துக்கு வரணும். பாஸ்டர் ஒயிட் கலர் சிப்பா போட்டிருப்பார், ஒயிட் கலர் ஒரு வேஷ்டி கட்டியிருப்பார் பாஸ்டர். சிப்பா இல்லாம கோட்டு போட்டாச்சுன்னா அந்த பரிசுத்தம் போயிடும். நான் டிஷர்ட் போட்டிருக்கேன், ஃப்ரீயா இருக்கு, சூடா இருக்குது, போட்டாச்சு. செய்திக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, ட்ரெஸ் தேவையே கிடையாது. தேவை. ஆனா இதுதான். ஆனா வர்ற விசுவாசிகளும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வரும். அன்னைக்கு ஒரு சபையில சொல்றாரு, அவரு போயிருக்காரு, எங்க போயிருக்காரு, ஆலயத்துக்கு போயிருக்காரு. அன்னைக்கு சனிக்கிழமை கூட்டம் கூட்டம் கூட்டம், அத்தனை பெண்களும் ஆண்களும் வந்திருக்காங்க ஆராதனை பண்றதுக்கு. ஆனா அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை பாதி தான் இருக்குது. என்னங்க பாதி தான் இருக்குங்க? வேற ஒன்றும் இல்லைங்க, எங்க விசுவாசிகளுடைய முக்கியமான வேலை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தையில சாராயம் சப்ளை பண்றோம். இந்த ஊர்ல அவங்களால சப்ளை தான், அதான் அவங்களுடைய தொழில். பேப்பரை வாசிச்சு பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனையோ பேர் மறிச்சிருக்காங்க. பாஸ்டர் வருத்தத்தோட சொல்றாரு, சனிக்கிழமை அந்த கூட்டம் தான் அவங்க, ஆனா ஞாயிற்றுக்கிழமை எங்க போயிட்டாங்க? சந்தைக்கு போயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை சண்டே அவங்களுக்கு முக்கியமான, அவங்க இந்த வாரம் ஃபுல்லா சாராயத்தை காய்ச்சி பாட்டில் வச்சு இப்போ இந்த டிக்கெட் பரலோகம் போகுமா? போகாது. ஆனால் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அத்தனை டிக்கெட்டும் அப்படியே பரலோகம் போயிருக்கும். அதனால தான் இங்கே பார்க்குறேன், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேச தெரியாமல் தேவனுடைய நான்மை பிரியம் பரிபூர்ண சித்தம் என்னது உங்கள் மனம் புரிதாக மறுரூபமானது. இது இந்த பூமியில நாம் செய்ய வேண்டியது. இதை நமக்கு செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 17வது வசனம். நியாயாதிபதிகள் பலிபீடத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பதிமூன்று 17 பலிபீடம். இங்க ஒரு பலிபீடத்தை பார்க்கிறோம். அது என்ன பலிபீடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 24 சிம்சோன். இந்த சிம்சோன் பிறக்கல், இந்த தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவனை பிரிச்சிருச்சார். செட் அப்பார்ட். என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13 நியாயாதிபதிகள்ல அதுல திராட்சரசம் மதுபானம் குடியாதபடிக்கு தீட்டானு நீ கற்பம் தரித்து, இப்ப மலடியா இருக்க, கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலைமையில் சவர கத்தி பறக்கூடாது, பிள்ளை பிறந்த பிறகு அப்படி இப்படி சொல்லிட்டு தேவதூதன் மறைஞ்சு போயிட்டார். இப்ப இத கணவன்ட்ட சொல்றார், அவர் என்னை நோக்கி சொல்லிட்டாருன்னு சொல்றாரு. அப்பொழுது மனோவா
கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி 8வது வசனம் வாசிக்கிறேன். மனோவா கணவனுக்கு என்னன்னா, ஆண்டவரே மனைவி சொன்னது ரைட்டு, நீங்க அதை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயத்துல வந்து பிறக்கும் போதே எங்களுக்கு சொல்ல, எங்களுக்கு கற்பிக்க டீச் பண்ணட்டும். சரியா தப்பாலாம் கேட்காதீங்க. ஆண்டவர் வந்து எஸ் சொல்லிட்டார். தேவன் மனோவாவுடைய சத்தத்தை செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்பொழுது தேவனுடைய தூதனானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப இடத்துல வந்து, அப்பொழுது புருஷனாகிய மனோவா கூட இருக்கல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவரு கூட இல்லை. சரியா? அந்த ஸ்திரீ சீக்கிரமா அவர்கிட்ட வந்து இப்ப வந்துருங்க. அப்பொழுது மனோவா வா எழுந்து போறாங்க. வந்து நீர் தானா கேட்குற. ஆமா, எஸ். இதை எப்படி எல்லாம் சொல்றாரு, எல்லாத்தையும் எல்லாம் சொல்லியாச்சு முடிஞ்சிருச்சு. அப்ப மனோவா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16 வசனம் நியாயாதிபதிகள் 13:16. இப்ப நான் உங்களுக்கு ஒரு பலிபீடத்தை காட்ட போகிறேன். கர்த்தருடைய தூதனானவர் மனோவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன்னுடைய உணவை புசியே சாட மாட்டேன். நான் தேவதூதன், எனக்கு மன்னாதான் என் சாப்பாடு. நீ சர்வாங்காதான பலியை இட வேண்டுமானால் நீ அதை கர்த்தருக்கு செலுத்துவாயாக அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது மனோவா கர்த்தரை தூதனுக்கு, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது கனமடி உங்களுடைய நாமம் என்ன? கர்த்தர்னு சொல்றாரு, அதிசயம் அப்படின்ட்டு. இப்ப மனோவா போறாரு. 19வது வசனத்துல வெள்ளாட்டு குட்டியை பிடிக்கிறார், போஜன பலியை கொண்டாடுறாரு. அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்து. கண்மலை பலிபிடம் செலுத்துறது கண்மலை. இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறைமுகமா நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20வது வசனம், அக்னி ஜுவாலை பலிபீடத்தில் வானத்துக்கு நேரம் எழும்புச்சு. கர்த்தரின் தூதனானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலிபீடத்திலே ஜுவாலையின் மேல் ஏறி போனார். இந்த பலிபீடம், இந்த அக்செப்டன்ஸ். ஆண்டவர் வந்து உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். என்ன திட்டம்? அது உங்களுக்கு தான் தெரியும். என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பாதை வச்சிருக்கிறார். அந்த பாதையில நமக்கு என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பலிபீடத்தை பார்க்கணும். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் ரிவார்டு கொடுப்பார். ஜெபிச்சு முடிப்பாமா? மகா இரக்கமும் கருவியும் இல்லை பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு கொடுக்கிற பிரதிபலனுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.